யார் சார் அடுத்த ஆட்சி, யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், மிக உறுதியாக சொல்லுகிறேன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. என் விருப்பமும் அதுதான், என் யதார்த்தமும் அதுதான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உம்மால வாயில பிடிக்கும் போல. இங்க என்னுடைய விருப்பமும் மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னுடைய என்ன சொல்றது, விருப்பம் என்பதை தாண்டி 24 மணி நேரமும் நமக்கு அதுதான் சிந்தனை. அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகியே தீர வேண்டும். மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொல்லி அவர் முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறார். எழுதி வச்சுக்கங்க, இதுல மாற்றம் இல்லை, இது உறுதி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இந்த வீடியோ பாக்குற தாவேக்காவுக்கு வாக்களித்த படித்த முட்டாள்கள். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது பேசுற. சாரி, கொஞ்சம் கடினமான வார்த்தை பயன்படுத்துவதற்கு. படித்த முட்டாள்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் வந்து தாவேக்காவுக்கு சென்னை வாக்களித்திருக்கிறார்கள். என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா, இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் போடுற எச்ச காசை தின்ற நாய்ங்க. சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. யார பார்த்து எச்ச நாய்ன்ற? நீதான்டா எங்க கிட்ட பொறுக்க வந்த. இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. பெரியப்பா, வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே? அதெல்லாம் வாங்காத, அதான் வயிறு இருக்கே. டேய் எடுத்து வாங்கடா, பொங்கலப்போ. பெரியப்பா படு, பெரியப்பா படு. நான் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன். எனக்கு காலையில என்ன பத்தி வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல், எங்களுக்கும் கெடுதல். உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. நட்பு பிரியக்கூடாது. நீ ஏன் பொம்பளை மாதிரி எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா. கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சங்கவி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு நடிகர் விஜய். ஆனா நீ படிச்சு நீ பெரிய ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு கணினி சாம்ராஜ்யத்தை நிறுவியது திராவிட முன்னேற்றம். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்பனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி இருக்கா? போய் வேலையை பாரு. லூஸ் டாப்பர் இருப்ப. ஏடா பேச்சற லூசுங்கறாங்க, நான் பைத்தியக்காரனா? இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, ஆன்லைன் என்ன ஆன்சைட்டுக்கு போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்குலாம் அப்படிலாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி என்ன வைத்திருச்சலோட இந்த ஒரு 75 வருட ஆண்டு திராவிட ஆட்சிகள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நீயும் நாங்களும் உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கவே முடியாது. நீங்களும் நானும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே திமுக. இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டை போட்டிருக்கோம்னா அதுக்கு காரணம் திமுக. அப்புறம் வேற ஏதோ ஒன்று பொதுவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே. இன்னைக்கு நீங்களும் நானும் தோல்ல துண்டு போடுறோம்னா அதுக்கு காரணம் திமுக. நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் சட்டை போட்டிருக்கிறது காரணம் திமுகன்றாங்க. ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா நீங்க? சரி, இப்ப திமுக உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி அவனை கொண்டியாவது சொல்லிருந்தாங்களா எல்லாரும்? தேர்தலுக்கு அப்பாற்பட்டு விஜய் போன்ற நபர்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அதிர்ச்சி. முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்தி, அவங்க தாங்க வாக்கு போட்டிருக்காங்க. அதுதான் அது ஒரு கேவலம். அதை தான் நான் சொல்றேன், ரொம்ப ஒரு மோசமான நிலைன்னு. அசிங்கமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார், கேட்போம். இந்த முறை தேர்தல் முடிவுகள் வரட்டும். மே 4ஆம் தேதி நிச்சயம் புதிதாக மீண்டும் அண்ணன் நட மறுபடியும் முதல்ல
கொலைக்கார கொள்ளையர் போனவின் ஒரு சில்லறை போட்டாச்சு. உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். கரெக்டா போட்ட மாட்டேன். உங்களுக்கு தான் போட்டேன். சத்தியமா உங்களுக்கு தான் போட்டேன். சத்தியமாவா? சத்தியமா உங்களுக்கு தான் போட்டேன். உண்மையிலே பொய் சொல்லக்கூடாது. பொய்யெல்லாம் இல்ல. நான் எங்க போய் சொல்ல போறேன்? எனக்கு போட்டீங்க. எனக்கு என் மூஞ்ச பாருங்க. நான் நிக்கவே இல்லையே, எனக்கு எப்படி போட்டீங்க? ஒருவேளை உங்க அண்ணன் நிக்கிறாரோ? சொந்தக்காரங்க ஆளாது. முரோட்டெல்லாம் உங்கள்ட்ட தான் போட்டேன்னு தப்பிச்சுக்கிறீங்க. அது மாத்தினது யாரு? குழந்தைகள் சொல்லிதானே மாத்தினது. குழந்தைங்க கிட்ட யார் பதிய வச்சது? பிஞ்சு மனசுல நஞ்ச வச்சது யாரு? சொல்லுங்க. விஜய் தானே? ஆமா. இது சொல்லி தூண்டி விட்டது யாருங்க? ஓட்டு போடாதவங்க ஓட்டு போடுவீங்க. டிவி போட்டு அது டிவிக்கு விஜய் மாமாக்கு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு தானே சொல்லி இருக்காரு. அத சொல்லிதானே கிண்டர் ஜாய், சாக்லேட், டைரி மில்க், Dress இது எப்படி அடம் பிடிப்பீங்களோ அந்த மாதிரி அடம் பிடிச்சி விஜய் மாமாக்கு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு இருக்காரு. காசு கொடுத்து ஓட்டு போட சொல்றது தப்பு இல்லையா? சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மா அப்பாவை ஓட்டு போட சொல்றது தப்பா மக்களே? இதெல்லாம் என்ன மக்களே நியாயம்? சாம்பார் ஆப் எனக்கு அவர் ஆஸ்திரேலியா போறாரு, விஜய் ஆஸ்திரேலியா போறாருன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஆஸ்திரேலியால நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் வந்து ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு கூப்பு புதுசு இல்ல, இவங்க எல்லாம் சபிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக இணையதள வந்து சொல்லுவார். தன்னை பற்றி சொல்லும்போது, நான் ஒரு பயணி, நான் இங்கே சிறிது காலம் தங்கி செல்கிறேன். அந்த மாதிரி தான் நமக்கு எப்பயும் அதிமுக போல ஆட்சி வரும். ஆட்சி வந்து சமூக நலத்திட்டம். அதை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கோ. அவ்வளவுதான். நாங்க செஞ்சுட்டு போவோம். நாங்க 89 வந்தோம். 89 வந்தோன்னே இலவச மின்சாரம், பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுத்தோம். 2 வருஷம் ஆட்சியை கழிச்சிங்க. ரைட் பாவா வரவா இல்ல ஒரு மறுபடியும் வந்தோம். டைட்டில் பார்க் கட்டணும். திருப்பி கூப்பு 5 காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் திறக்க வச்சோம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் க்ளோஸ் பண்ணோம். 2006ல யூனிவர்சிட்டி கொடுத்தோம். வந்து தென்னகத்தினுடைய டெட்ரைட மாத்தி விட்டு 10 இயர்ஸ் கூப் என்ஜாய் பண்ணோம். சீரட் அப்படின்னு போனோம். திரும்ப 2001ல வந்தோம். 2021ல வந்தோம். இதுதான் மேட்டர். இவ்வளவுதான். வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது சமூக நீதிக்காக பயன்படுத்தக்கூடிய கட்சி. கூப்பு எங்களுக்கு நிரந்தரம். அத பத்தில வந்து இப்படி எல்லாம் பேசினா கூப்புக்கு தான் போவேனா? நாங்க கூப்புக்கு போறோம். நீ எங்க போவேன்னு இல்ல. கூப்புக்கு போனா நாங்க இன்னும், அதாவது இணையதளவாசிகள் இன்னும் நிம்மதியா இருப்போம். திமுக காரை மாதிரி எல்லாத்தையும், அதாவது வந்து ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேட்ரிக்ஸ்ல அந்த ஜோ இதுல இருப்பாங்க பாத்தியா, அந்த வெரி மொட்டை, அது மாதிரி வந்து அது அவ்வளவு சரிங்க. அதாவது அவங்களா ஒரு ஆட்டாமையில சொல்றாங்க. ஓகே, இவன் ஆக்சுவலா சேர்ந்து கூட வாழணும்னு இல்ல. We can just live in each other's house. We can just be together, have children. We don't have to be married. It's okay. That's it. ஆனா அது உங்க ஒப்பீனியன். அவ்வளவுதான். அது அவங்க ஒப்பீனியன். I'm okay with people having children without getting married. People living together or not living together, having children, not having children. It's okay.